திருநெல்வேலி சந்தை தான் நாங்கள் தற்போது வருகிறோம். பானைகள் எல்லாம் விற்பனை செய்யணும். கல்லுகள் எல்லாம் பணம் ஆனால் இந்த மாம்பழங்களை என்ன விலை விற்கிறீங்க? என்ன மாதிரி பொங்கல்கள் என்ன மாதிரி போகுது? ஆக்கள் வாங்கின பொருட்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்போது இருக்கின்ற இடமானது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள திருநெல்வேலி சந்தை தான் நாங்கள் தற்போது வருகிறோம். இங்கே நாளைய தினம் யாழ்ப்பாணத்திலே பொங்கல் தினமானது நம்பருக்கு இங்கே திருநெல்வேலி சந்தையிலே பானைகள் மற்றும் அடுப்பு மற்றும் பல வகைகள் மற்றும் தோரணங்கள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மக்கள் ஆர்வமாக அந்த பொருட்களை கொள்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட பொருள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரவும் தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிட்டு திருநெல்வேலி சந்தையை தான் நீங்கள் தற்போது அனைத்து விதமான வடிகளும் இங்கே மலிவான விலையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனாகிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கையில் பாருங்கள், அழகான வடிகள் இங்கே கண்ணன் களஞ்சியத்துக்கு முன்னால் NSK மினிமார்ட்டுக்கு முன்னால் விற்பனாகிக் கொண்டிருக்கிறது. அனைத்து விதமான வடிகளையும் ஒரே இடத்திலே மலிவாகவும் அள்ளி செல்லக்கூடிய வகையில் வடியெல்லாம் விற்பனையாகி கொண்டிருக்கிறார்கள். NSK மினிமார்ட் உங்களுக்கான இந்த அழகான சந்தர்ப்பத்தினை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே இடத்திலே அரிசி, பயறு, சர்க்கரை, அதோடு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இஞ்சி இலை, தோரணம், அடுப்பு, அகப்பை, பானை இப்படி அனைத்து விதமான பொருட்களை இங்கே கரும்பை நீங்கள் முழு கரும்பாகவும் சின்ன சின்ன துண்டுகளாகவும் அள்ளி செல்லக்கூடிய வகையிலே கண்ணன் களஞ்சியம் மற்றும் NSK மினிமார்ட் அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்திலே அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் வரிகளை கொடுத்து எங்களுடைய கோலம் போன்றிருக்கும் திருநெல்வேலியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீர்கள். இங்கு கூடுதலான மக்கள் அந்த தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு பழங்கள் மற்றும் பொருட்களை கொள்வனை செய்வதற்காக ஆர்வமாக காட்டி கொண்டிருக்கிறார்கள். கரும்புகள் என்ன விலை? கரும்பு என்ன விலையாப்பா? 100 ரூபா, 50 ரூபா. அக்குகள் எல்லாம் விற்கணும். அடுப்புகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. அடுப்புல என்ன விலை? 3 அடுப்பு 1000. 3 அடுப்பு 1000. வந்தால் இங்கே வாங்கலாம் திருநெல்வேலியில். வடிகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருப்பாருங்கோ. திருவிழா கோலம் போன்றிருக்கும் திருநெல்வேலியை பார்க்கலாம். இதில் 3000 ஒரு கலரில் இருக்குது. வடிகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இங்கே விழாணிகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை பேரங்கக்கூடிய அதிகமாக வருகிறதுன்னு இந்த பழங்களை கொள்வனை செய்து வருகிற வடிகளை எல்லாம் இதில் பிறகு பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அடுப்புகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக வருகிறதுன்னு இந்த பானைகள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் அடுப்பில் பிறகு ஒரு வித்தியாசம் குத்து விழாக்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பானையில் என்ன விலை? 750, 1000 மேலே 750, 1000 ஒரு விலையில் விற்கினேன். அப்போ எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடிகளை எல்லாம் குவிச்சு கிடக்கு. நீங்கள் விரும்பின வெடிகளை வாங்கலாம். மற்ற இங்கே தோரணங்கள் எல்லாம் செய்து விற்கணும். பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. தோரணம் எல்லாம் இங்கே கட்டியே விற்கின பாருங்க.
தோடம்பழம், கரும்புவல், இங்கே பாருங்க பானைகள் எல்லாம் அடுக்கி கிட பாருங்க. அண்ணன் இதில் பார்த்தீங்கன்னா பானைகள் எல்லாம் ஒவ்வொரு கலரில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. பானையில் என்ன விலை என்ன? இந்த பானையில் என்ன விலை? 1200. 450. இது சின்ன 450 தான். ஒவ்வொரு விலையிலே இருக்குதுண்ணே. சரியா எப்படி வியாபாரங்கள் போகுது? வாங்கின வாங்கல் சரியா ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பானையிலெல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்குது. நீங்கள் வந்தால் வாங்கலாம். ஒவ்வொரு டிசைனாக விற்கிறேன் சார். உண்டியலெல்லாம் பாருங்க. சூடு பிடிக்கும் பொங்கல் பானைகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்குது. இங்கே பல வகைகள் கரும்புகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு பாருங்க. இங்கே பழங்கள் மற்றும் இதில் பானைகள் எல்லாம் ஒரு கலரில் பானை எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து விற்பனை ஆகி கொண்டிருக்கு. ஒரு கலரில் இந்த பானைகள் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து விற்பனை ஆகி கொண்டிருக்கு. சந்தன பொட்டு மாதிரி எல்லாம் வச்சு திருநூறு எல்லாம் பூசி மாவிலையெல்லாம் கட்டி விற்பனை ஆகி கொண்டிருக்கு. அப்படி பானைகள் பூச்சிருக்குது பாருங்க. இஞ்சாலும் அப்படி ஒரு இடத்திலும் தோரணங்கள், மஞ்சள் இலைகள், இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தோரணம் எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கிறோம் பாருங்க. விற்பனை ஆகி கொண்டிருக்கு. வடிகளை பாருங்க. வடிகள் எல்லாம் பூஞ்சி விடாது. வடிகள் எல்லாமே ஒரு வடிகள் சீன வடி மற்றும் வீக்கில் வானம் எல்லாம் கணக்க வடிகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. சில பழங்கள் எல்லாம் பல வகைகள் மாம்பழம், விளாம்பழங்கள் மற்றும் வாழைப்பழம், மகப்பை, சில கல்லுகள் எல்லாம். இது என்ன விலை? மூன்று என்ன விலை? 3000. 3000 அவர் அப்படிங்கால பானையிலெல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்குது. அப்படிங்கால திண்ணவெளியெல்லாம் திருவிழா கோலம் மாதிரி இருக்கின்றது. மக்கள் அதிகமாக வருகிற இந்த பொருட்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்காலையும் அப்படியே பழக்கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்காலையெல்லாம் பல வகைகள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆர்வமாக இந்த பொருட்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் தோரணங்கள் எல்லாம் கட்டி எல்லாம் விற்பனை செய்யணும். தோரணம் எல்லாம் கட்டி தோரணம் எல்லாம் கட்டி விற்பனை செய்து கொண்டிருக்கணும். இதில் பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறாங்க. பழங்கள், தோரணம், வடிகள். இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன வடி? என்ன முக்கோண வடி? என்ன இது? அப்படியே 800. ரெய்கில் வான சீன வடிகள், கன வடிகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கு. இங்கே திண்ணவெளிக்கு வந்தீங்கன்னா இங்கே இந்த அன்னையிட்ட வாங்கலாம் வடிகள். இதில் பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகின்றது. கொய்யாப்பழங்கள், மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அப்படிக்கான பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. சூடு பிடிக்கும் திண்ணவெளியில் வியாபாரங்கள் பாருங்க. இந்த வடிகளை பாருங்க. வடிகள் எல்லாம் வித்தியாசமான வடிகள் எல்லாம் கையில் பிடிச்சி கொளுத்துற மாதிரி வரும்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்ணவேலியில் மக்கள் ஆர்வமாக பொருட்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மாம்பழங்கள் மற்றும் தோடம்பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். கரும்புகள் மற்றும் விளாம்பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. கூடுதலான மக்கள் இந்த பொருட்களை கொள்வன செய்வதற்கு ஆர்வமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் மாம்பழம், ஆப்பிள்கள், விளாம்பழங்கள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. மற்ற வெடிகள் எல்லாம் இப்போ சிங்கள பகுதியிலேருந்து எல்லாம் கொண்டு வெடிகள் எல்லாம் கொண்டு இருக்கிறோம். இதில் தோரணம், பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் முழுக்க இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. மாம்பழங்கள் மற்றும் விளாம்பழங்கள் கணக்காக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் வந்தால் வாங்கலாம். மற்ற இங்கே பனங்கிழங்கு எல்லாம் விற்பனை ஆகிடும். பனங்கிழங்கு எல்லாம் அவிச்சு விற்கின பாருங்க. தோடம்பழம், மாம்பழங்கள், நெல்லிக்காய் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு. நீங்களும் வந்தால் வாங்கலாம். சூடு பிடிக்கும் வியாபாரத்தை தான் பார்க்குறீங்க. போலீஸார் எல்லாம் கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மாம்பழங்கள், மாம்பழம், கனக பொருட்கள், மஞ்சள் இலையெல்லாம் விற்பனை செய்யணும். வெடிகளை பெறும் எல்லாம் வெடிகளை இப்போ அடிக்கணும் எல்லாம் கொண்டு வந்தால் வாங்கலாம் நீங்கள். மற்ற இஞ்சால பழங்கள், மாம்பழம், கரும்புகள் மற்றும் ஆப்பிள் எல்லாம் விற்பனை செய்யணும். இதுதான் திண்ணவேலி சந்தைக்கு போகிற பாதையை பார்க்குறீங்க. இப்படி போனால் மரக்கறி சந்தை போகுது. மக்கள் இந்த மாம்பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகுது. ஆமாம், மாதுளம்பழம் என்ன விலை? மாதுளம்பழம் 400 என்ன? 400. இந்த பிலாப்பழங்களை எல்லாம் விற்பனை செய்யணும். துண்டு துண்டாக விற்கணும். ஆப்பிள்கள் விற்பனை செய்யணும். உங்கள்கிட்ட மெலிவாங்க கொஞ்சம். 500 என்ன? பிலாப்பழமா? பிலாப்பழம் 500. பிலாப்பழம் 500. தோரணம் என்ன விலையா? 150. இது எத்தனை? 150. 10 தோரணம் 150. அகப்பைகள், மஞ்சள் இலையல், பானை கட்டுறதல், அகப்பை, மக்கள் ஆர்வமாக பொங்கலுக்கு பொருட்களை கொள்வன செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான இஞ்சால பழங்களை எல்லாம் விற்பனை செய்யணும் பாருங்க. உங்களுடைய மொத்தமாகவும் சென்னையாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து விதமான வகைகளும் இங்கே விற்பனாய் கொண்டிருக்கிறது. எந்த வழியாக இருக்கிறது உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா பானையில் எல்லாம் விற்பனை செய்யணும். அண்ணா பானை என்ன விலை? பானை வந்து 650, 1.5 கிலோ. இது என்ன விலை? 1 கிலோ 650. 650. ஒவ்வொரு விலையில் பானையில் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இளநிகள் மற்றும் பாலப்பழங்கள், பானைகள், விளாம்பழங்கள், பானைகள் எல்லாம் விற்பனை செய்யணும் பாருங்க. மக்கள் அதிகமாக பொருட்களை
இதில் அம்மா அந்த மஞ்சளில் காட்டி கொண்டு இருக்கிற பாருங்க. கரும்புகள் எல்லாம் பட்டி பட்டி குடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கரும்புகள் கொண்டாந்து வச்சிருக்கேன் பாருங்க. இது என்ன விலை? மஞ்சளிலே என்ன மஞ்சளிலேயே என்ன விலை? 100 ரூபா. விளாம்பழம் என்ன விலை? விளாம்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 100 ரூபாவாம் விளாம்பழங்கள். பல விலைகளில் விற்பனை செய்யணும். தோடம்பழம், விளாங்காய், அப்போ ஐயா என்ன மாதிரி பொங்கல்கள் என்ன மாதிரி போகுது? ஆக்கள் வாங்கினோமோ பொருட்கள் வாங்கினாமே நாங்கள் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே இருக்கு. அப்போ வியாபாரம் போயில்லை. அப்போ ஒரு வாங்கல ஆக்கள் வாங்கினோமோ வாங்கினவள சாமானுக்கு பாருங்க. சாமானவள நாங்கள் ஒரு 10,000 சாமான் போட்டு எங்களுக்கு ஒரு 5,000 மிச்சம் இருக்கு. விற்று முடிச்சா தான் எங்களுக்கு முதலையும் பார்க்கலாம், லாபத்தையும் பார்க்கலாம். சரியா இதுக்கு மேலே நாங்கள் சொல்லிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் கூட மக்கள் பெரிய வந்து இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆப்பிள்கள், ஆரஞ்சுகள் மற்றும் மாம்பழங்கள், தோடம்பழங்கள் மற்றும் இளநிகள், இளநிகள், தம்பி என்ன விற்கிறதோடா என்ன விலை? எத்தனை 100? 500. 500 விற்கணும் பாருங்க. இந்த தோரணம் எல்லாம் அப்படி இங்கே விற்பனை செய்யணும், விற்று கொண்டிருக்கணும். இங்கே இளநிகள் எல்லாம் குடிக்கலாம். வந்தால் சூடு பிடிக்கின்றது தற்போது வியாபாரம் திண்ணவெளியில். ஆப்பிள்கள், ஆரஞ்சுகள், மஞ்சள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். தோரணம் எல்லாம் ஆர்வமாக சூடு பிடிக்கின்றது தற்போது திண்ணவேலியிலே வியாபாரம். தோரணங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும் பாருங்க. வெடிகள் எல்லாம் தற்போது எல்லாம் மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்னைட்டு பல வகைகளில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழங்களை கருத்த குழும்பான் மாம்பழங்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. மற்றது இதில் கருத்த குழும்பான், விளாம்பழம் மற்றும் தோரம்பழம், மாதுளம்பழம் மற்றும் மஞ்சள் இலைகள் மற்றும் பிலாப்பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யலாம். மற்றது கரும்புகள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாம்பழங்களை என்ன விலை விற்கிறீங்க? மாம்பழம் 200 ரூபா. 200 ரூபா. மற்றது தோடம்பழங்கள் என்ன விலை? 50 ரூபா. தோடம்பழம் 50 ரூபா. மற்ற மாதுளை 500 ரூபா. 500 ரூபா. மாதுளை பழம் 500 ரூபாவா? அந்த விளாம்பழங்கள் என்ன விலை? 50 ரூபா. 50 ரூபாங்க. அதே இஞ்சியிலையும்? இஞ்சியில 100 ரூபா. பிடி 100 ரூபாவா? மற்ற பிலாப்பழங்களும் விற்பனை செய்யணும் பாருங்க. பிலாப்பழம் என்ன விலை? 1000. பிலாப்பழம் 1000 ரூபாயா?
மற்ற கரும்புகள் எல்லாம் கரும்பு துண்டு என்ன விலை? கரும்பு ஒன்று 50 ரூபா. ஒன்று 50 ரூபா கரும்பு துண்டு கரும்பும் ஒன்று 50 ரூபா விற்கணும். மற்ற மஞ்சள் இலையிலாம் விற்பனை செய்ய வந்துருக்கோம். அப்படி நீங்கள் இங்கே வந்தால் இந்த பழக்கடையில் நல்ல மலிவாக விற்பனை செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் வந்து வாங்கலாம். அப்படின்னு சொல்ல எல்லா இடமும் தற்போது இந்த பல வகைகள் பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யும். தற்போது திருநெல்வேலி சந்தையை ஒரு கூலம் தூண்டி இருக்கின்றது. கூடுதலான மக்கள் இந்த பழங்களை மற்றும் பொருட்களை கொள்வதிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள்.